2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது குடும்பஸ்தானம் நீச்சமாகிவிடும், பூர்வீகம் விருத்தி இருக்காது அப்படின்ற பல கருத்துக்கள் இருக்கும். ஆனால் இது மீன லக்னம் பொறுத்தவரை நமக்கு பாதிப்பு தராது. காரணம் என்றால் மீன லக்னத்தை பொறுத்தவரை 2, 9 கூடையவனாக செவ்வாயே பாக்கியாதிபதியாக வருகிறான். ஸோ யோகத்தை செய்யக்கூடிய நிலை. ஆக மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய யோகம். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி செவ்வாயா வர்றதுனால, பாக்கியாதிபதி செவ்வாயா வர்றதுனால தந்தை வழியாக மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் கிடைக்கும். ஏற்கனவே தந்தையை ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷனை போட்டு வச்சிருவாரு. அதுக்கப்புறம் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதன் வழியாக மிகப்பெரிய ஒரு நன்மை, திருமணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய பாக்கியம் என்பது ஏற்படும். ஆக அந்த ஒரு பொது விதி என்பது மேல லக்னத்தை பொறுத்தவரை செல்லாது. ஆக 2, 4, 7, 8, 12 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், 8ஆம் வீடு மாங்கலிஸ்தானம், 12ஆம் வீடு அயன சைன சுகஸ்தானம். இந்த ஸ்தானங்களும் செவ்வாய் இருக்கும்போது செவ்வாய் தோஷமான கருத்து பெறுகிறது. செவ்வாய் என்றால் நெருப்பு. எந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்துல பாதிப்பு கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருந்து குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. 4ஆம் இடத்துல இருந்து சுகம் பாழாகிவிடும். 7ஆம் இடத்துல இருக்கும் திருமணத்தில் அடிக்கடிக்கு சண்டை, 2 தார யோகம். 8ஆம் இடத்துல இருக்கும்போது கணவன கண்டம், ஆயுள் கண்டம் ஏற்படுத்தும். 12இல் இருக்கும்போது பொல்லாதவர்களோட தொந்தரவுனால் வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்திப்பான் என்றது பொதுவான விதி.